எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் சோலார் பம்பிங் சிஸ்டம். இது எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அந்த கிராமத்தில வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சைட் விசிட் போயிருந்தோம். அங்க வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, 20 அடியில 6 போர் போட்டு, அத வந்து டீ ஜாயிண்ட் போர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுல. அந்த டீ ஜாயிண்ட் போர் போட்டு அத வந்து எப்படின்னா, ஒரு 6 போரு போட்டு, அத டீ ஜாயின் மூலியமா லூப் பண்ணி, ஒரே ஒரு அவுட்லெட் மட்டும் எடுத்து, அத டீசல் இன்ஜின்ல கனெக்ட் பண்ணி, அத வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே மாரி செட்டப்க்கு வந்து சோலார் பம்பு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது செட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்யூர்மென்ட்க்கு ஏத்த மாரி 3 ஃபேஸ்ல 3 ஹெச்பி மோட்டர் வந்து நாங்க சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து 3 ஹெச்பி வந்து எங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். ஆ 2 ஹெச்பியே வந்து போதுமானதா தான் இருக்கும். இங்க பக்கத்துலலாம் ஈபில ஓடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹெச்பி மோட்டார் தான் போட்டிருக்காங்க. அதுவும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தான் போட்டிருக்காங்க. எங்களுக்கு அதுவே மாரி சோலார்ல ஓடுற மாரி ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவங்களோட ரெக்யூர்மென்ட்க்கு ஏத்த மாரி 2 ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரு, 3 ஹெச்பி 11 ஆம்ப்ஸ் டிரைவு, அதுக்கப்புறம் 8 பேனல் சீரிஸ் கனெக்ஷன்ல யூடிஎல் கம்பெனியோட 8 பேனல் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணி ஃபுல்லா செட்டப் பண்ணி குடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்தோம்னா, நார்மல் ஈபில யூஸ் பண்ற மோட்டர் தான். சிங்கிள் ஃபேஸ் மோட்டரு. சோலார்ல சோலார் டிரைவ்ல யூஸ் பண்றதுக்கோசரம் டெல்டா கனெக்ஷன்ல 3 ஒயர் சிஸ்டத்துல இந்த மோட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க சோலார் டிரைவ் பார்த்தீங்கன்னா, டெல்டா கம்பெனியோட 3 ஹெச்பிக்கான டிரைவு. இந்த டிரைவ் செட்டப்லயே ஈபி ஆப்ஷனும் வந்துரும். ஃபியூச்சர்ல ஈபி வாங்குறாங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் ஈபி கனெக்ஷன் குடுத்தாவே போதும். சார்ட்டர் எதுவும் வைக்க தேவையில்ல. டைரக்ட்டாவே நம்ம ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, கஸ்டமர் வந்து நான் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால மொபைல் மூலியமா ஆன் ஆஃப் பண்ற மாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான செட்டப் இதில பண்ணி குடுத்துருக்கோம். மொபைல் மூலியமா ஆன் ஆஃப் பண்ற ஆப்ஷனும் அதில பண்ணி குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ் வந்து IP65 ரேட்டிங்ல வருது. அதனால குளோஸ் பண்ணிட்டாவே போதும். தண்ணி உள்ள எதுவும் போகாது. தண்ணி, மழை பெஞ்சாலும் இதுக்கு டிரைவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது இல்லாம பல்லி, எலி இது மாரி போயிட்டு உள்ள ஒயர ஷார்ட் ஷார்ட் பண்ணிரும். அதுக்கான அந்த பிரச்சனையும் இதில வந்து வராது. அடுத்து வந்து பேனல் இன்ஸ்டாலேஷன பத்தி பார்க்கலாம். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, 340 வாட்ஸு யூடிஎல் பிராண்டோட பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோ கிறிஸ்டலின் பேனல். பேனல் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, 2 திக்னஸ் JSW கால்வனைசர் அயான் சி செக்ஷன் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பேனலுக்கு எல்லாமே வந்து SS 304 கிரேடு போல்ட் நட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆங்கிள் கூட. நாங்க இதுக்கு வந்து கால்வனைஸ் அயன் ஸ்ட்ரக்சரும், SS போல்ட் நட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கனால ரஸ்ட் இல்லாம லாங் லைஃப் வரும் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேனல் எதுவும் டேமேஜ் இல்லாம லாங் லைஃப் வரும். ரைட் லொகேஷன் கடல் பக்கத்துல இருக்கனால அடிக்கடி புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 ஃபீட் வந்து கிரவுண்ட்ல கான்கிரீட் பண்ணிட்டு, அது இல்லாம அதுக்கு மேல 2 ஃபீட் வந்து செங்கல் வச்சு கட்டையும் கட்டி கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபிள் பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ எரமம் லேப் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர்ல இருந்து சோலார் டிரைவ் பாக்ஸ் வரைக்கும் டிசி கேபிள யூபிவிசி பைப் வழியா கொண்டு போயிருக்கோம். ஏன் நம்ம யூபிவிசி பைப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வயல்வெளின்றனால அணிலு, எலி இது மாரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ட்ராங்கான யூபிவிசி பைப் யூஸ் பண்ணி கொண்டு போயிருக்கோம். அது இல்லாம ஸ்ட்ரக்சருக்கும் எர்த்திங் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எர்த்திங்கு, டிரைவ் அண்ட் மோட்டருக்கு ஒரு எர்த்திங்கு, அது இல்லாம லைட்னிங் அரஸ்டரும் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கோம். நாங்க அங்க இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்துல வேற ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு போனோம். அப்ப அந்த கஸ்டமர மீட் பண்ணி எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். ஆ. இப்ப எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க? அது இப்ப உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு? காலங்காலமா வந்து நெல்லு மாசலு, இது மல்லாட்டை, தர்பூசணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ம். இப்போ தர்பூசணி மாசலு இப்போ 2 போகம் போட்டேன். ம். போட்டதில் இன்ஜினி வச்சு தண்ணி இறைப்பேன். ம். இன்ஜினி வச்சு இறைக்கும்போது ஒரு மாசலுக்கு வந்து 2 மாசத்துக்கு ரூ. 5,000 செலவாகும். ஆ. ரூ. 5,000 செலவாகும். அது சரி என்ன அப்படி செலவாகுதுன்னு பார்த்துட்டு, செலவு கனமாகுதுன்ட்டு அப்புறம் சோலார் கேள்விப்பட்டேன். ம். கேள்விப்பட்டு உடனே நான் சரி சோலார் போட்டுருன்ட்டு சொந்தமா முதலீடு போட்டு சோலார் போட்டேன். ம். போட்டதுலேருந்து இப்போ வந்து ஒரு 3 மாசமா தண்ணி நல்லா இறைக்குது. ம். ஆ, அ இது இன்ஜினி ஓடும்போது நாங்கள் வந்து காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் விடுவோம். அதான் டீசல் அதிகமா இருக்கனால டீசல் அதிகமாக போகுது, செலவு ஓவராக போகுதுன்னு. ஆ. இப்போ வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து
சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நல்லா இறைக்குது. அதான். நல்லா இறைக்குது. இப்போ வந்து நான் 3 போகமும் மாசல் வச்சுக்கிட்டு இருக்கேன். ம், ம். இப்போ ஏற்கனவே வந்து நான் ஒரு 2 ஏக்கர் மாசல் வச்சேன். இப்போ 4 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கேன். தர்பூசணி, கின்னி பழம், ஐஸ் பாஸு ம், ம். எல்லாமே நான் இப்போ விவசாயம் செய்கிறேன். அதாவது இன்ஜின்ல பயிர் பண்ணிட்டு தான்ப்பா கம்மியா தான் இன்ஜினில் டீசல் செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு கம்மியா பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்ப சோலார் போட்டனால தண்ணி வந்து ரொம்ப நேரம் இறைக்கிறதுனால நீங்க அதிகமா அதிகமாக இப்போ ஒரு 4 ஏக்கர் நான் மாசல் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ம். சித்திரை வைகாசிலையும் 4 ஏக்கர் மாசல் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா ம். தண்ணி இறைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சோலார் போட்டு நல்லா பயன்பாட்டுக்கு வாங்க. அதுதான் சோலார் போட்டது உங்களுக்கு லாபமாக இருக்கு. லாபமா தான் இருக்கு. இல்லைன்னா 2 மாசத்துக்கு நான் வந்து 5000 ரூபாய்க்கு தண்ணி இறைப்பேன். ம். டீசல் வாங்கி போட்டு 2 மாசத்துக்கு. அப்போனா அப்போ வருஷம் ஒரு மகசூலுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு? இப்போ வந்து இது 70 நாள்ல எல்லாம் மாசல ரெடி 70 ஆயிடும். நாள்னா உங்களுக்கு 2 மாசம் வருது. 2 மாசம் 10 நாள். 2 மாசம் 10 நாள். 10 அப்ப நாள். 15, 30,000 ஆயிருது உங்களுக்கு. ஆமா. இப்ப அந்த 30,000 வந்து உங்களுக்கு இப்ப சேவ் ஆகுது. 30,000 சேவ் ஆகுது. 2 ம். மாசத்துக்கு 30,000. அது வந்து இந்த 30,000ங்கிறது வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு தான். 1.5 ஏக்கருக்கு. 1.5 ஏக்கருக்கு வந்து 15,000 ம், ம். ஒரு மாசலுக்கு ஆகும். அப்படிங்கும்போது இப்போ 4 ஏக்கர் நான் போட்டிருக்கிறது அதிகமாக செலவாகும். இப்போ சோலாரில் வந்து எனக்கு நல்ல லாபமாக இருக்குது. காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு போட்டு விட்டு போனால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நல்லா ஓடுதுங்க. ம், ம். இது சேஃப்டிக்கு வேணும்னு நான் சொன்னேன். ம். சோலார் கம்பெனிக்காரங்க கிட்ட சொன்னேன். ஆ. வந்து சரி இந்த மாதிரி சோலாருக்கு எனக்கு சேஃப்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நாங்கள் கேமரா போட்டு கொடுத்துட்றோம் ம். அப்படின்னு, எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாகிடும் ம். அப்படின்னாப்புல. சரி கேமரா போட்டு கொடுங்கன்னா, இப்போ வந்து சோலார் பாதுகாப்பு, மோட்டர் கொட்டா பாதுகாப்பு, எல்லாத்துக்குமே கொல்லிக்கும் பாதுகாப்பு. ம். யாராவது வந்தாலும் போனாலும் எனக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது. செல்லுக்கு மெசேஜ் வந்துடுது. எங்க இருந்து வேணாலும் பாத்துக்கலாம். எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துப்போம். ம். அங்கேருந்தே மோட்ரு ஆன் பண்ணிப்போம் வீட்டிலேருந்தே. அதான் இப்ப கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்லேயே ஆன் ஆஃப் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா கால் பண்ணால் ஆன் ஆயிரும், திரும்ப கால் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமா பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் ஆன் ஆகும், திரும்ப டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அது வந்து இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் அதுலேருந்து பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு யார் பண்ணாலும் அந்த நம்பருக்கு வந்து எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு இவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து முக்கியமாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. ஏன்னா இது வந்து சுற்றி வந்து எந்த வீடு இந்த மாதிரி எதுவுமே ஆள் நடமாட்டமே கிடையாது. நைட்டில் வந்து இது மாதிரி டேமேஜ் யாராவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நாங்களே கேமரா, சோலார் கேமராவும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சிறந்த முறையில். அதுவும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அதுவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். ட்ரூ வியூ பிராண்டில் வந்து 3MP லிங்கேஜ் கேமரா, சோலார் லிங்கேஜ் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எங்கே இருந்தனாலும் பார்த்துக்கலாம். மொபைல் ஃபோனில் ஆப்பு லாகின் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஜஸ்ட்டு ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டா போதும், எங்கே இருந்தனாலும் பார்த்துக்கலாம் அவங்க. இப்போ மொத்தமாக எவ்வளோ ஏக்கருங்க பயிர் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 4 ஏக்கர் மாசல் வச்சுருக்கேன். 4 ஏக்கருமே நான் தர்பூசணி, கிட்னி பழம், ஐஸ் பாஸு, எள்ளு வரைச்சிருக்கோம். அது மாதிரி தனித்தனியாக பிரித்து மாசல் பகுதி பகுதியாக செஞ்சுருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து தண்ணி எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். எல்லாம் பூராமே சொட்டு நீர் பாசனம். எல்லாம் நல்லா பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இப்போ உங்களுக்கு இன்ஜினில் ஓடுன அளவுக்கு வருதுங்களா, இல்லை இது அதோட அதிகமாக வருதுங்களா, கம்மியாக வருதுங்களா? வந்து இன்ஜினோட தண்ணி, இன்ஜினில் வந்து நம்ம இன்ஜின் வீணாக போடுமேன்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வைப்போம். ஒரு அரை ஸ்பீடில் தான் ஓடும். இப்போ வந்து சோலாருங்கிறதால அது ஃபுல் பவரில் ஓடுது, தண்ணி அதிகமாக தான் வருது. இன்ஜினோட தண்ணி அதிகமாக வருது. சரி சரிங்க. நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. நம்ம வந்து வால்வு ஒரு 3 வால்வு வச்சிருக்கோம் 4 ஏக்கருக்கும். அந்த வால்வு வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு ஒரு வால்வு இருக்கு. அதை அப்படியே சாத்திக்கணும்னா பாயும். அவ்வளோதான், நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.